இதில் ரவுண்ட் பீடில் ரெண்டு ஃபஸ்ட்டு சுகர் பீட் லோட் பண்ணலாம். ரெண்டு தான் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி சுகர் பீட் லோட் பண்ணுறது. சுகர் பீட் லோட் பண்ணுறது இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. நல்லா வளைச்சி நம்மளுக்கு எந்த சேஃபில் வேணுமோ அந்த சேஃபில் நீங்கள் தான் சைடில் அந்த நீடில் வந்து குத்தணும். சரியா? அப்போ தான் அது நீட்டாக வரும். ஒவ்வொன்றில் சேரல உங்களுக்கு பீடு சுகர் பீடு அப்படின்னா என்ன செய்யலான்னா 24ஆம் நம்பர் நீடில் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு மட்டும் லோட் பண்ணிக்கோங்க. நிறைய யூடியூப் வீடியோலாம் நிறைய லோட் பண்ணிட்டு போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஃபினிஷிங் எது நல்லா நீட்டாக இருக்குது நீட்டாக இல்லைன்னு இப்போ பார்த்துருவோம். இந்த மாதிரி ரெண்டு நாட் லாஸ்ட்டில் முடிக்கும்போது நாட் வந்து சரியாக வரல, போடும்போது அந்த ஃபினிஷிங் டச் வந்து சரியாக கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மறுபடியும் நான் உங்களுக்கு லோட் பண்ணி காட்டுறேன்னு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாகவே இழுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் புதுசாக பழகுறீங்களா, அதனால் குத்தி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் வந்து இந்த அளவுக்கு வேணும். இப்போது இது வந்து 2 பீட் லோட் பண்ணிங்கன்னா இதை தாண்டி போயிடும். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு பீடுக்கு தான் இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்று மட்டும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ என்னாடு கொடுக்க சொன்னால் எங்கே கொடுப்பீங்க? இப்படி கொடுப்பீங்க. அப்படி தானே? அப்படி கொடுக்கவே கூடாது. உள்ளே போகுமா அப்படின்னா நீடில் உள்ளே போகும், தாராளமாக உள்ளே போகும். உள்ளே கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு சரியை மட்டும்தான் எடுக்க போகிறீங்க. பீடு எதுவுமே நம்ம லோட் பண்ணலை. இதுதான் மெயின். அதுக்கு தான் நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு வரல. எடுக்கிறீங்களா? எடுத்துகிட்டு எனக்கு த்ரெட் வந்து தெரியலை அப்படின்னா இதை நல்லா லூஸாகவே வச்சுக்கிட்டு இன்னொரு த்ரெட் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா பிடிச்சிட்டு கீழாக்க பிடிச்சி இப்படி எடுத்திங்கன்னா 2 நாள் எவ்வளோ நாள் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா? இதுக்கும் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கா நீங்கள் பண்ணது. இந்த மாதிரி பண்ணால் தான் ரவுண்ட் ஷேப் நீட்டாக இருக்கும். இதுலேயே நம்ம ஆல்ட்ரேஷன் கொடுக்கலாம். என்ன செய்யலான்னா இதில் இருந்து இப்படி எடுத்து நீங்கள் இன்னும் ஒரு சுகர் பரவாயில்ல அது ஓடும். இப்போ சுகர் பீடும் ஒரு 4 mm எடுத்துருக்கலாம். ஒரு சுகர் பீடு ஒரு 4 mm எடுக்கிற மாதிரி இருந்தால் பாருங்கள், இப்போ ஒரு குட்டி பீடும் ஒரு 4 mm சேர்த்து ஒரு ஹேங்கிங் மாதிரி நம்ம கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ உள்ளே இருந்து எடுத்தால் தான் நம்மளுக்கு அதோட சேர்ந்து டச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். தெரியுதா? இப்போ இப்படி எடுத்துகிட்டு இதை இப்படி மேலாக இப்படி கொடுத்து இந்த பீடுக்கு நடுவில் நீடில் இப்படி வச்சு இப்படியும் கொடுக்கலாம். இல்லை எனக்கு அது வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதிலேருந்து நாட்டு லைட்டாக நாட்டு போட்டிங்கன்னா முதல்ல உள்ளதே லூஸாக வச்சுட்டு அப்படியே நீடில் திருப்பி இப்படி போட்டுடலாம். புரியுதா? இப்போ இதுக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? நீட்டாக இந்த மாதிரி போட்டால் தான் ப்ளவுஸில் வந்து நீட்டாக இருக்கும். என்ன பிறந்த நாள்